Once again, welcome back our YouTube channel Solve with RK. First of all, I would like to thank you so much for joining this video. So இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சீக்வன்ஸ் சீரிஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the sequence a and b a sequence of real numbers satisfying a1 greater than equal to 1 and an plus 1 greater than equal to an plus 1 for all n greater than equal to 1. ரைட்டா? ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுங்களா? அந்த சீக்வன்ஸோட ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக இருக்கணும் ஒன்னோட அதிகமாக இருக்கணும் சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ an plus 1 greater than equal to an plus 1. ஸோ ஃபார் எவ்ரி n greater than equal to 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நெசசரிலி ட்ரூ. ஸோ கீவேர்டு தான் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இதான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதான் அந்த கீவேர்டு. அடுத்த கீவேர்டு என்னென்னா நெசசரிலி ட்ரூ. ஸோ கொடுத்துக்க 4 ஆப்ஷனில் எது எனக்கு நெசசரி ட்ரூ கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும். ரைட், ஓகே. The series ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. The series 1 by an square diverges. The second option, the sequence an is bounded. The third one, the series 1 by an square is converges. The last one, the series 1 by an is converges. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு வந்து சம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் வச்சுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா, சப்போஸ் த சீக்வன்ஸ் என்ன பண்ணுறேன்னா n ஸ்கொயர் எடுத்துக்கிறேன் வச்சுங்களா. n ஸ்கொயர் அப்போ இந்த சீக்வன்ஸ் n ஸ்கொயர் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண தான் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் என்னது, இதோட ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும், ஒன்னோட அதிகமாக இருக்கணும். ஒன்னோட அதிகமாக இருக்கணும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த டேர்ம்ஸ் எழுதுறேன். அப்படின்னு சொல்ல 1, அடுத்து 4 சொல்லலாமா. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் 9, நெக்ஸ்ட்டு 16 அப் எக்ஸெட்ரா. ரைட், இதான் எனக்கு ஃபஸ்ட் டேர்ம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் டேர்ம் என்னது, இது a1. அப்போ a1 என்னது ஒன்னோட அதிகமாக இருக்கணுமா. ஸோ தேர்ஃபோர் a1 = 1 வந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. தென் செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, an plus 1 greater than equal to an plus 1. ஸோ அடுத்த டேர்ம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ப்ளஸ் 1 ஆட் பண்ணுறப்ப 1 ஈக்குவலாக இருக்கணும், இல்லாட்டி இருக்கணும், அதோட அதிகமாக இருக்கணும் சரிங்களா. ஸோ தேர்ஃபோர் என்ன சொல்லலாம், ஸோ ஃபஸ்ட் டேர்ம் n ஸ்கொயர்னு வச்சுக்கோம். ரைட்டா? இந்த செகண்ட் டேர்ம் என்ன சொல்லலாம், ஸோ n plus 1 ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ கண்டிப்பாக அதோட கூட இருக்குமா. நீங்கள் ப்ளஸ் 1 நீங்கள் ஆட் பண்ணாலும் ஸோ ஸ்ட்ரிக்ட்லி கிட்டத்தட்ட என்னவாக இருக்கும், இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தேர்ஃபோர் ஃபார் ஆல் n greater than or equal to 1. அப்போ அது 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சா. ஸோ வாட் இஸ் த நெசசரி ட்ரூ? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், இந்த சீரிஸ் சம்மேஷன் n ranges from 1 to infinity 1 by an square diverges. ஸோ இதோட ரெசிபிக்கல் பார்ப்போம். ஸோ 1 by n ஸ்கொயர்னால் n power 4. ரைட்டு, இது டைவர்ஜஸாக இருக்குமா. ஃபார் நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு ரிசல்ட் தெரியும். த சீரிஸ் ஹார்மோனிக் சீரிஸ் 1 by n power p. ஸோ கன்வர்ஜஸ் எப்போனா இஃபோட பியோட வேல்யூ வந்து greater than 1 இருக்கிறப்ப. அதே மாதிரி ஸோ டைவர்ஜஸ் எப்போ, இஃப் p less than or equal to 1. ஸோ இதான் எனக்கு p. ஸோ தேர்ஃபோர் p வந்து கண்டிப்பாக இருக்குது, 1 அதிகமாக இருக்குது. தேர்ஃபோர் கன்வர்ஜஸ். அப்போ கண்டிப்பாக இந்த சீரிஸ் என்னவாக இருக்கும், கன்வர்ஜஸ் சீரிஸாக இருக்கும். ரைட்டா? பட் என்னவாக இருக்குது, டைவர்ஜஸாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் இந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், த சீக்வன்ஸ் an is bounded. செகண்ட் அப்படி தான் அந்த சீக்வன்ஸ் பவுண்டடாக இருக்குமா. ஸோ உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் நாட் பவுண்டட் அபோவ். பட் இது என்னவாக இருக்கும், பவுண்டட் பிலோவாக இருக்குமா. ஸோ பவுண்டட் பிலோவாக இருக்கும். பிலோவாக இருக்குது, பட் நாட் பவுண்டட் அபோனால திஸ் இஸ் நாட் ஏ பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ தேர்ஃபோர் செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். தேர்டு பாருங்கள், இந்த சீரிஸ் சம்மேஷன் ranges 1 to infinity. ஸோ 1 by an square converges. ஸோ கண்டிப்பாக கன்வர்ஜஸ் தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா இது என்ன சொல்லலாம், இந்த சீரிஸ் தான் இருக்குது. தேர்ஃபோர் திஸ் இஸ் ஆல்சோ கன்வர்ஜஸ். ஸோ இந்த இதை நம்ம என்ன பண்ணலாம், பிக் பண்ணி வச்சுக்கலாம். ரைட்டு, அடுத்து பாருங்கள், த சீரிஸ் 1 by an converges. ஸோ இதுக்கு எனக்கு என்ன ட்ரூவாக இருக்குது, ஏன்னா இந்த சீரிஸ் என்ன சொல்லலாம் 1 by n ஸ்கொயர் சொல்லலாமா. தேர்ஃபோர் இதுவும் இருக்கும், கன்வர்ஜஸாக இருக்குமா இந்த ரிசல்ட் படி. ரைட், இதுதான் எனக்கு வருது. பட் இதையும் பிக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபாலோவிங் இஸ் நெசசரிலி ட்ரூ. கண்டிப்பாக எனக்கு ட்ரூவாக இருக்கும். ஏதாச்சும் ஒன்று தான் எனக்கு ட்ரூவாக இருக்கும் சரிங்களா. 2 ஆப்ஷன் நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன், பட் ஏதாச்சும் எனக்கு ட்ரூவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், n எடுத்துக்குவோம். ரைட்டா? இந்த சீக்வன்ஸ் n எடுத்துக்குவோம். ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேர்ம்ஸ் எழுதுங்க. 1, ஸோ 2, 3, 4 அப் எக்ஸெட்ரா. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதா பாருங்கள், ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதா. ஸோ இதான் எனக்கு a1. ஸோ தேர்ஃபோர் a1 = 1. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. தென் செகண்ட் பாருங்கள், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம், n எடுத்துக்கலாம். ஸோ தேர்ஃபோர் இங்கே என்ன சொல்லலாம், n plus 1 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள், +1 ஆட் பண்ணுங்கள். தேர்ஃபோர் ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சுமா. ஸோ அதான் சொல்கிறாங்க, greater than or equal to 1 ஈக்குவல் இருக்கும், அதிகமாக இருக்கணும். ஸோ செகண்ட் கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ரைட்டா? ஃபார் எவ்ரி n. ஸோ ஃபார் எவ்ரி n greater than or equal to 1. அப்போ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போ திருப்பி ரீசெக் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ அந்த சீரிஸ் வந்து ஃபஸ்ட்டு டைவர்ஜஸ் சொல்கிறாங்க. தேர்ஃபோர் த சீரிஸ் சீரிஸ் 1 by n ஸ்கொயர். அப்போ n ஸ்கொயர் டைவர்ஜஸாக இருக்குமா. நம்ம ஏற்கனவே இந்த ரிசல்ட் படி என்ன பண்ணலாம், கன்வர்ஜஸ். ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் கன்வர்ஜஸ். ஓகேங்களா? அப்போ இது வராது. தென் செகண்ட் பாருங்கள், பவுண்டடாக இருக்குமா. அப்போ இந்த சீக்வன்ஸ் பவுண்டடாக இருக்குமா. ஸோ அதே சொன்ன மாதிரி தான். ஸோ நாட் பவுண்டட் அபோவ். ஸோ பவுண்டட் பிலோ மட்டும் தான் இருக்கும். தேர்ஃபோர் திஸ் இஸ் ஏ அன்பவுண்டட் சீக்வன்ஸ். அப்போ இது எனக்கு வராது. தென் செகண்ட் பாருங்கள், இந்த சீரிஸ் ranges 1 to infinity 1 by an square converges. அப்போ இதான இந்த சீரிஸ் 1 by n ஸ்கொயரா. இந்த சீக்வன்ஸை நீங்கள் வந்து சீரிஸை கன்வெர்ட் பண்ணுறப்போ 1 by n ஸ்கொயர் சொல்லிட்டாங்க. ரைட்டுங்களா? ஓகேவா? அப்போ கண்டிப்பாக எனக்கு கன்வர்ஜஸாக இருக்கும். ரைட், ஓகே. லாஸ்ட்டு பாருங்கள், இந்த சீரிஸ் 1 by an converges.
அப்போ இந்த சீரிஸ் 1 இங்கே ஏ என்னது என்ன, தேர்ஃபோர் n. இது கன்வர்ஜஸாக இருக்குமா, திஸ் இஸ் ஆல்சோ ஏ டைவர்ஜஸ். ஓகேவா, ஏன்னா இந்த ரிசல்ட் படி சரிங்களா. ஸோ பியோட வெளிந்து ஒன்று கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் என்னவாக இருக்கும், டைவர்ஜஸாக இருக்கும். அப்போ இந்த ஆன்சர் எனக்கு வராது. அப்போ ரெண்டுலேயுமே எனக்கு காமனாக எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது சரிங்களா. அப்போ இதான் எனக்கு என்னவாக இருக்கும், நெசசரி ட்ரூவாக இருக்கும். ஏன்னா இந்த சீக்வன்ஸுக்கு இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ கண்டிப்பாக இந்த தேர்ட் ஆப்ஷன் எனக்கு அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ பார்த்துக்குங்க, 2 ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் n ஸ்கொயர் பார்க்குறப்ப 2 ஆப்ஷன் கரெக்டாக இருந்துச்சு. பட் n நம்ம எடுக்கிறப்ப என்ன ஆச்சு, ஏதாச்சும் ஒன்று எலிமினேட் பண்ணிட்டோமா. ஸோ தேர்ஃபோர் the third option is here necessarily true. Okay, so therefore third is here correct.